அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை என்ற பெயரால் நாடகம் நடத்தி தங்களை ஏமாற்றிவிட்டதாக ஜாக்டோ ஜியோ குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை எழிலகத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அடங்கிய ஜாக்டோ ஜியோ தங்களது 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய முன்னாள் எம்எல்சி மாயவன், தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வலுவான போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரும் என்று எச்சரித்தார். ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் காந்திராஜன் பேசுகையில், பலமுறை முதல்வரை சந்தித்தும் பலனேதும் இல்லை என்று குறிப்பிட்டார். அந்த 4 அமைச்சர்களும் எங்களை 31 பேரையும் சந்திக்கல, ஒரு 3 பேரை மட்டும் தனியாக அழைத்து, இப்போதும் உங்களுடைய கோரிக்கைகள் எதையும் நாங்கள் ஏற்க முடியாது, முதலமைச்சரிடம் பேசி பார்த்துட்டோம், உங்கள் கோரிக்கைகள் ஏற்க வழியில்லை இப்பொழுது. ஆகவே எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் கொடுத்து பிறகு நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி அவர்கள் கைவிரித்து எங்களை ஏமாற்றி பேச்சுவார்த்தை என்ற நாடகத்தை நடத்தி எங்களை அப்படியே விரகையோடு அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். ஆகவே இந்த போக்கை, தமிழக அரசுடைய இந்த போக்கை வன்மையாக கண்டிப்பதற்கு தான் இது தமிழ்நாடு முழுசும் மாவட்ட தலைநகரில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் வலுவாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே பேச்சுவார்த்தை இந்த 4 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஏராளமான முறையில் நாங்கள் பேசுகிறோம். முதலமைச்சர் கூட 7 முறை பேசுகிறோம். இதே அமைச்சர்கள் கூட ஒரு 4 முறை பேசுகிறோம். ஒரு வாழ்வாதார மாநாட்டை அழைத்து அதில் முதலமைச்சரை பேச வைக்கும். 4 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் இதே பேச்சுவார்த்தை என்று சொல்லி 4 ஆண்டுகளை அவர்கள் கழித்து விட்டார்கள். ஆகவே இனியும் அதை நாங்கள் பொறுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய கோரிக்கைகளை வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஏற்பு அவர்கள் அமுல்படுத்தவில்லை என்றால் தமிழகம் சந்திக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய கடுமையான தீவிரமான எழுச்சியான போராட்டங்களை இந்த அரசு சந்திக்க நேரிடும் என்று சார்பாக 7 முறை இந்த முதல்வரை சந்தித்திருக்கிறோம். தலைவர்களே, இந்த முதல்வர் தான் நம்முடைய போராட்ட களத்திலே எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது 72 மணி நேரம் உண்ணாவிரத பந்தவிலே நம்முடைய ஜாக்டோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இங்கே அமர்ந்திருக்கும் போது நடுநிசையிலே 11:50 இங்கே வந்திருந்து, நாங்கள் இருக்கிறோம், திராவிட கழக ஆட்சி வரும், வந்தவுடனே உங்களுடைய எல்லா கோரிக்கையும் தீர்த்து வைப்போம் என்று உறுதியிட்ட இந்த முதல்வர் இன்று மௌனம் காக்கிறார். தோழர்களே, அதை கண்டித்தே இந்த போராட்டம் கண்டிக்கிறோம். தோழர்களை கைத்தட்டி கண்டனத்தை அன்போடு கண்டனம் என்பது ரொம்ப முக்கியம். 7 முறை முதலமைச்சரை பார்த்திருக்கோம், 3 முறை 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவோடு பேசியிருக்கிறோம். கடந்த 4 வருடங்கள் நடந்த நிகழ்வை நான் பதிவு செய்கிறேன். 3 முறை 4 அமைச்சர்கள் குழு கொண்ட குழுவோடு 36 ஒருங்கிணைப்பாளர்களும் அமர்ந்து பேசியிருக்கிறோம். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை பேசியிருக்கிறோம். 3 முறை குழுவும் முதல்வர் அமைத்த குழு, முதல்வர் அங்கீகாரம் கொடுத்த குழு. ஆனால் அந்த 3 குழுக்கள் மீட்டிங் நடக்கும் போதும் எந்த ஒரு ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதையும் இங்கே பதிவு செய்யும். ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் சொன்ன எந்த ஆலோசனையையும் இந்த அமைச்சர்கள் குழு ஏற்றுக்கொள்ளவில்லை. தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, திராவிட ஆட்சி அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு எப்பவுமே இணக்கமாக இருக்கும் அப்படின்னு ஒரு மாயையை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாயையை உடைக்க வேண்டிய கடமை ஜாக்டோ ஜியோ இருக்கிறது. தோழர்கள், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அந்த மாயை கடந்த 4 வருடங்கள் நம்ம புரிஞ்சுட்டே வரோம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாயை அதிகமாகி இப்ப எல்லாத்தையும் குறைச்சிட்டோம். இப்ப நாங்க அரசு ஊழியர்கள், நீங்க அரசு, அவ்வளவுதான். ஆனா இதுவரைக்கும் புரியல அவங்களுக்கு. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அரசின் அங்கம் என்பதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்க திட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துகிறோம். எந்த திட்டம் கொடுத்தாலும் செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகளாக, அலுவலர்களாக, ஆசிரியர்களாக, வருவாய்த்துறை அலுவலர்களாக, நிதித்துறை அலுவலர்கள், எல்லா அலுவலர்களையும் நாங்கள் தான் செயல்படுத்துறோம்.
ஆனா எங்களை நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் ஏன் மௌனம் காக்கிறீர்கள்? பதிலே இல்ல, எந்த ஒரு சூழ்நிலையும் பதிலே இல்ல. மத்திய அரசு யுஜிசி வரையறைக்கு 2020 சொல்லுது, உடனே போராட்டம் அறிவிக்கிறீங்க. ஜாக்டோஜியோவும் போராட்டத்தை அறிவிக்கிறது, அரசு ஊழியரும் போராட்டம் அறிவிக்கிறோம், ஆசிரியரும் போராட்டம் அறிவிக்கிறோம். 2050 கோடி ஒன்றிய அரசு தமிழக அரசுக்கு கொடுக்க மாட்டேங்கிறது. நீங்கள் அனைத்து கட்சி தலைவர்களும் சேர்ந்து இங்க கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி 2 மணி நேரம் போராடுங்கள். நான் போகும்போது 1 மணி நேரம் நாளைக்கு வரவேற்கிறோம். உங்களோட இணைந்து நாங்களும் போராடினோம், நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழகத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, தமிழகத்துக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. அந்த கலாச்சாரத்தில் தமிழகத்தில் யாரும் உள்ளே போகக்கூடாது, புதிய தேசிய கொள்கைகள் உள்ளே வரக்கூடாது என்பதில் நீங்களும் ஆர்வமாக இருக்கிறீர்கள், நாங்களும் ஆர்வமாக இருக்கிறோம். அதில் என்ன மாற்றத்தில் இருக்கிறோம். துணைவேந்தர் பதவியா? துணைவேந்தர்ல தமிழக அரசுக்கு எந்த அதிகாரம் இல்லை என்று மத்திய அரசு அறிவிக்கிறது. அதை எதிர்த்து நீங்கள் போராடுகிறீர்கள், நாங்களும் போராடுகிறோம். கவர்னருக்கும் தமிழக முதல்வருக்கும் ஒரு தக்கப்பாடு வரும்போது முதல்வரோடு நாங்கள் இருக்கிறோம் தோழர்கள். அதையெல்லாம் உணர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த சூழ்நிலையிலுமே உங்களோடு இணக்கமாக தமிழக அரசு, நம்மோட அரசு, நம்முடைய அரசினுடைய அங்கம் நாங்கள் என்ற வகையில் உங்களோடு அனைத்திலும் ஆதரவு கொடுத்திருக்கிறோம் தோழர்கள். ஆனால் கடந்த ஆட்சியிலே 2017 ஜாக்டோஜியோ துவங்கியது போல பெண்களால் மட்டுமே ஒரு பெரிய ஒரு மறியல் போராட்டத்தை நடத்தக்கூடிய அமைப்பு ஜாக்டோஜியோ என்பதையும் இங்கே நிரூபித்திருக்கிறோம் தோழர்களே. அந்த ஒரு வாய்ப்பை மீண்டும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக் கொள்ள வேண்டாம் என்பதை எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்கள். முதல்வர் சென்ற முதல்வர் எடப்பாடி அவர்கள் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டார். ஆனால் இன்றைய முதல்வர் கொடுக்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, கொடுக்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் மறக்கவும் இல்ல, மறக்கவும் இல்ல. இதே வந்து எத்தனை நாள் சொல்லுவீங்க, எத்தனை நாள் தான் சொல்லுவீங்க? வெட்கக்கேடான விஷயம், அதை கண்டிக்க வேண்டும். கண்டிப்பாக உடனடியாக எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய வாழ்வாதாரமான கோரிக்கையை, நியாயமான கோரிக்கையை உணர்ந்து, எங்களது நியாயமான கோரிக்கையை உணர்ந்து உடனடியாக மழையில் பென்ஷன் திட்டத்திற்கான ஆணையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். அதை தாண்டி ஏன் உலகக்கூடிய பிரச்சனைனா, ஒரு கமிட்டியை போட்டாங்க, 9 மாசம் கூட அதை அறிக்கை கொடுத்துருக்காங்க. எதுக்கு சார் கமிட்டி போட்டீங்க?